ஆர்டி அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். இன்கம் சர்டிபிகேட்டை நம்ம ஒரு 10 days பிஃபோரே நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ April 20 தான் நமக்கு வந்து ஆர்டி வந்து ஓப்பன் ஆகும். பட் நம்ம அது ஒரு 10 days பிஃபோர், நாளைக்கே நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க சைல்டோட போட்டோ, உங்க சைல்டோட ஆதார் கார்டு பிளஸ் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டுல உங்க சைல்டோட நேம் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, நான் வந்து சேலரி பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்க சேலரி பாத்தீங்கன்னா பிலோ 2 lakhsக்கு கீழே இருக்கணும். அந்த பே ஸ்லிப் பாத்தீங்கன்னா 2 lakhsக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க எலிஜிபிள். பே ஸ்லிப் இல்லாதவங்க நீங்க டைரக்டா வந்து இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு, இந்த 3 ப்ரூஃப் மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நீங்க வந்து ஒரு 15,000 மந்த்லி, ஒரு 15,000 இல்ல மந்த்லி ஒரு 12,000 அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இயர்லி பேஸ் பாத்தீங்கன்னா 2 lakhsக்கு கீழே தான் வரும். ஸோ நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிலிட்டி வரும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா ப்ரூஃப் எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸோட சரௌண்டிங்ல தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் கிடைக்கும். ஸோ அதாவது ஆதார் கார்டுல என்ன ப்ரூஃப் இருக்கு, ரேஷன் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கூல் லிஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க வந்து சிலிண்டரோட கேஸ் பில்ல வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தென் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க சைல்டுக்கும் உங்களுக்கும் நீங்க ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அகைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், எதுவுமே இல்லை. ஆர்டி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்கம் சர்டிபிகேட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட்.